ஒரு மனிதர் சத்தத்தை என்ன திடீர்னு ஒரு சத்தம் கேட்குறாரு, அல்லாஹு மிஸ்கு ஹதிகத்த ஃபுலான், இந்த நபருடைய தோட்டத்துக்கு நீ நீர் புகட்டுவாயாக என்ற ஒரு சவுண்டு என்ன செய்யுது அவருடைய காதில் கேட்குது. ஒரு மலக்கூடிய ஓசையாக இருக்கலாம், அல்லது அவருடைய காதில் கேட்க செய்திருக்கலாம். அவர் அந்த மேகத்தை என்ன செய்கிறாரு, தொடர்ந்து போகிறார். தொடர்ந்து போன ஒரு விவசாயி, அந்த விவசாயம் செஞ்சுட்டு அப்போ அவர் போய் கேட்குறாரு, இப்படி ஒரு சத்தம் நான் கேட்டேன், அந்த மேகம் உங்களுக்கு வந்து என்ன செய்யுது நிற்கிது என்று சொல்லி விளக்கம் கேட்குறாரு. அவருக்கு எந்த காரணம் தெரியல. அவர் சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறது என்ன, ஒரு வேளை இப்படி இருக்கலாம் என்று ஒரு விளக்கம் சொல்கிறார். என்ன, நான் உழைக்கக்கூடிய உழைப்பில் வருமானத்தை 3ஆக பிரிச்சிருவேன். ஒன்று திருப்பி மீள் உழைப்புக்கான ஒரு முதலீடாக என்ன செய்வேன், இதில் போட்டுருவேன். இன்னொன்று நான் எனது பொறுப்புகள் குடும்பங்களுக்கு நான் செலவழிச்சிருவேன். இன்னொன்று அல்லாஹ்வுடைய பாதையில் என்ன செஞ்சிருவேன், நான் கொடுத்து விடுவேன். சில வேளை அதாகரிக்கலாம் அப்படின்றார். சுப்ஹானல்லாஹ். நினைத்து பாருங்கள், ஒவ்வொரு மனிதனுடைய நல்ல அல்லாஹ் நேசிக்கக்கூடிய மனிதர்களுடைய சிந்தனையில் இறைவனது அருள் என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சின்னது அசைவிலும் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது, பராமரிப்பு இருக்கிறதுக்கான ஆதாரம். ஆனால் உண்மையாக நாங்கள் அப்படி உணர்கிறோமா? பெரும்பாலும் நமது பாவத்தின் காரணமாக, நமது கரைகளின் காரணமாக, நமது உணர்வுகளின் காரணமாக நம்ம எப்போ உணர்றோம்னா கஷ்ட நேரத்தில் அல்லாஹ் உதவுறான் என்று மட்டும்தான் உணர்கிறோம். கேட்குற நேரத்தில் அல்லாஹ் தருகிறான் என்று மட்டும்தான் உணர்கிறோம். எனது ஒவ்வொரு செக்கடிலும் அல்லாஹ் உதவி கொண்டிருக்கிறான் என்று நம்ம உணர்வது